நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு விசேட உரை. கடந்த ஒரு வருட காலத்தில் ஆற்றிய பணிகள் குறித்து விளக்கி கூறியுள்ளார். கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 233 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. 2 மில்லியன் மரக்கன்றுகளை நடும் வேலை திட்டம் விரைவில் ஆரம்பம். உலகில் மிகவும் செலவுமிக்க நகரங்களின் பட்டியலில் சிங்கப்பூர் தமது முதலிடத்தை இழந்துள்ளது. லங்கா பிரீமியர் லீக்கின் அணிகளில் ஒன்றான கொழும்பு கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளருக்கு கொரோனா தொற்று. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் ஆகின்றது. 2019 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்று நாட்டின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். தமது தனிப்பட்ட விருப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்காது பொதுமக்களின் நலனுக்காகவே அவர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 75வது பிறந்த தினம் இன்றாகும். 1945 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வீரகெட்டியவில் பிறந்த அவர் 1970 ஆண்டு முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அன்றிலிருந்து இன்று வரையில் அரசியலில் அவர் பல சாதனைகளை புரிந்துள்ளார். 30 வருடத்துக்கு மேல் நாட்டில் நிலவிய யுத்தத்தை நிறைவு செய்த பெருமை அவரையே சாரும். இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாய்மார்களுக்கு தானம் வழங்கும் புண்ணிய நிகழ்வொன்று இன்று முற்பகல் நாராயண்பிட்ட அபேராம புராண விகாரையில் நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இம்முறை 18வது தடவையாக இந்த தானம் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். தொடரும் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். கடந்த ஒரு வருட காலத்தில் அரசாங்கத்தினால் ஆற்றப்பட்ட பணிகள் குறித்தும் அவர் இதன்போது விளக்கி கூறினார். මා කටයුතු කළේ ජනාධිපති තනතුර වරප්‍රසාදයක් නොව වගකීමක් පමණකි යන ප්‍රතිපත්තියේ සිට ඒ අනුව අනවශ්‍ය වියදම් නාස්තිය හා පුහු ආටෝපය මුළුමනින්ම පිටු දකින්නට මම කටයුතු කොට තිබෙනවා. ගත වූ කාලය තුල අපි කිසිදු ආකාරයකින් අධිකරණයට හෝ පොලිසියට බලපෑම් කළේ නැහැ. தாம் பதவியேற்றது ஒரு வரப்பிரசாதமாக கருதாத ஜனாதிபதி அதனை ஒரு மக்கள் சேவனாக கருதி அதனை முன்னிறுத்தி பல சேவைகளையும் பணிகளையும் புரிந்ததாக ஜனாதிபதி தனது உரையில் தெரிவித்தார். பல சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும் நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் முன்னைய வருடங்களை விட தற்சமயம் உயர்வடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமிய மக்கள் முகம் கொடுத்துள்ள வறுமை நிலைமை போக்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயல்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரை இரவு 8:30 இருந்து அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளிலும் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டு வருகிறது. බලපුලුවන් කාරකම් මත නුසුදුසු පුද්ගලයන් රාජ්‍ය ආයතන ප්‍රධානීන් ලෙස පත්වන්නට තිබුණු ඉඩකඩ ඉන් ඇහැරුණා. இலங்கை கடன் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டுள்ள போதிலும் அவற்றிலிருந்து விடுபடும் மாற்றுத் திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களின் அபிவிருத்திக்காகவே அதிக அளவில் சர்வதேச கடன்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை நாட்டில் எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படவில்லை. கடந்த 2014 ஆண்டுக்கு முன்னர் வரையில் இலங்கை ஒரு மத்திய வருமானம் பெறும் நாடாக இருந்தது. ஆனால் 2014 ஆண்டின் பின்னர் நிலைமை மாற்றம் கண்டது என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை பிராந்தியம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அலுவலகம் ஆகியன இணைந்து கொரோனா கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 1 லட்சம் துரித ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகளை வழங்கியுள்ளன. அத்துடன் எதிர்வரும் வாரங்களில் மேலும் 1 லட்சம் துரித ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்டன் டிக்கின்சன் நிறுவனம் புதிய ஆன்டிஜென் பரிசோதனையை அறிமுகப்படுத்தியுள்ளது.
கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 233 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இவர்கள் அனைவரும் மினுவாங்குடை, பாலியகுட, கொத்தனி பரவல் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,308 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் 5,655 தொற்றாளர்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான 12,587 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று சந்தேகத்தில் 489 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை தற்சமயம் 66 காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் சில பகுதிகளில் 10 மணித்தியாலங்கள் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. அதற்கமைய நாளை இரவு 9 மணி முதல் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 7 மணி வரை ஹோமாகம, பன்னிப்பிட்டிய, பெலவத்த, மத்தேகொட ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. திருத்தப் பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிடுகிறது. 2 மில்லியன் மரக்கன்றுகளை நாட்டும் வேலைத்திட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுற்றாடல் அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டமானது ஜனாதிபதியின் செழிப்பான பார்வை கொள்கைக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும். அதன்படி நிகழ்வின் ஆரம்ப வைபவம் ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணப்பட்ட காற்றுடன் கூடிய மழை தாக்கத்தினால் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 83 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 16 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதுடன் 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. நல்லூர், கோப்பாய், தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சண்டிலிப்பாய், கரவட்டி பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் அனர்த்தத்தினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 117 நபர்களை கைது செய்ய ராணுவத்தின் புதிய ட்ரோன் படையணி உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு வடக்கு, கொழும்பு மத்தி மற்றும் கம்பா ஆகிய அதிக ஆபத்து நிலவும் பிரதேசங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் முடக்கப்பட்ட பகுதி மக்களின் நகர்வை கண்காணிக்க ட்ரோன் கேமராக்கள் இயக்கப்படுகின்றன. இதேவேளை இதுவரை முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பேணாத 297 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவை உள்ளூர் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்குன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட்ட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பை முடக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை COVID-19 தொடர்பான செயலணியை இதுகுறித்து தொடர்ச்சியாக அவதானித்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்தே கொரோனா வைரஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். முடக்கப்படாத பகுதிகளில் இருந்து எவரும் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மிகச்சிறந்த தந்திரோபாயத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் என்று ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அச்சுறுத்தல் நிலவும் பகுதிகளை தனிமைப்படுத்தி வருகின்றோம் என்றும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தங்களின் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 77,531 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார தரப்பினரும் போலீசாரும் இணைந்து தனிமைப்படுத்தியுள்ளவர்களை கண்காணிப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் AstraZeneca நிறுவனமும் இணைந்து தயாரிக்கும் கொரோனா தடுப்பு மருந்தின் முதற்கட்ட சோதனை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஃபர், மொடேனா ஆகிய நிறுவனங்கள் தங்களின் தடுப்பூசிகள் 90% மேல்
பலன் அளிப்பதாக அண்மையில் அறிவித்திருந்தன. இந்த நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதன் தடுப்பு மருந்தின் பலன் குறித்து தற்சமயம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி தயாராகிவிடும் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராசெனேகா நிறுவனமும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை பெங்களூர் நீதிமன்றத்தில் சசிகலா செலுத்தியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்திய மதிப்பில் அவர் 10,10,00,000 ரூபாயை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வழக்கில் சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,10,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகவும் செலவுமிக்க நகரங்களின் பட்டியலில் சிங்கப்பூர் தமது முதலிடத்தை இழந்துள்ளது. தி எக்கானமிஸ்ட் சஞ்சிகையின் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பிரிவு நடத்திய உலகளாவிய வாழ்க்கை செலவின ஆய்வில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செலவுமிக்க நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சிங்கப்பூர் தற்போது 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிங்கப்பூருக்கு இணையாக முதலிடத்தில் இருந்த ஒசாகா தற்போது 5ஆம் இடத்துக்கு சென்றுள்ளது. அதன்படி தற்போது உலகின் மிகவும் செலவுமிக்க நகரங்களின் பட்டியலில் பாரிஸ் நகரம் முதலிடத்தில் காணப்படுகிறது. 2ஆம் இடத்தில் ஹாங்காங் நகரம் காணப்படுகிறது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் குளங்கள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் குளங்களை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மொத்தம் 13 குளங்கள் மன்னார் மாவட்டத்தில் புனரமைப்பு செய்யப்பட உள்ளன. இவை அடுத்த வருடம் ஜனவரியின் பின்னரே ஆரம்பிக்கப்படும் என மன்னார் மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் நடராசா யோகராசா குறிப்பிட்டுள்ளார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக்கின் அணிகளில் ஒன்றான கொழும்பு கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் கபீர் அலி கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார். டேவ் வர்ட்மோ லங்கா பிரீமியர் லீக்கில் இருந்து விலகியதை அடுத்து இங்கிலாந்தின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கபீர் அலி கொழும்பு கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளானதால் குறித்த போட்டியில் இருந்து அவர் விலக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி லங்கா பிரீமியர் லீக் T20 சுற்றுத் தொடர் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கண்டி நகரில் நோயாளிகளுக்கான வைத்திய பரிசோதனை நடவடிக்கைகளை எதுவித தடங்களுமின்றி முன்னெடுக்கும் வகையில் இலங்கையின் முன்னணி டிஜிட்டல் சுகாதார தீர்வு சேவை வழங்குநரான டாக் 990 நிறுவனம் சுவசிவன வைத்தியசாலையுடன் கைகோர்த்துள்ளது. டயலாக் ஆசியட்டா நிறுவனத்துடன் சேர்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த டிஜிட்டல் சுகாதார ஆலோசனை சேவையை கையெடுக்க தொலைபேசி மற்றும் டேப் இயந்திரங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸ் போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து 1 லட்சம் இளம் தொழில் முனைவோருக்காக காணி வழங்குவது தொடர்பாக கோரப்பட்ட விண்ணப்பத்துக்கு தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் மட்டும் 13,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 1 லட்சம் இளம் தொழில் முனைவோருக்கு காணி வழங்கும் முகமாக அரசாங்கத்தால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. கடந்த 16ஆம் தேதி முடிவு தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காணிகளை பெற்றுக் கொள்வதற்காக தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் மட்டும் 13,311 இளையோர் விண்ணப்பங்களை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன் சேவை. தங்கம்
காலநிலை அறிக்கை. நாட்டின் பல இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்துறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யலாம். மேல் சபரகமுக மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னலுடனான மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு விசேட உரை. கடந்த ஒரு வருடத்தில் ஆற்றிய பணிகள் குறித்து விளக்கி கூறியுள்ளார். கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மேலும் 233 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. 2 மில்லியன் மரக்கன்றுகளை நடும் வேலைத்திட்டம் விரைவில் ஆரம்பம். உலகின் மிகவும் செலவுமிக்க நகரங்களின் பட்டியலில் சிங்கப்பூர் தமது முதலிடத்தை இழந்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.